This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 45 வயது ஆகிவிட்டாலே உங்கள் வேலை ரிஸ்க் தான். டிசிஎஸ் பணி நீக்கத்தில் எதிரொலி, தடுமாறும் டெக் துறை. ஐடி துறைகள் மந்தமாக இருக்கின்றன. கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஊழியர்கள் வேலைகளில் இருந்து நீக்குகின்றன என்ற செய்தியை நாம் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை பெரிய நிறுவனங்கள் எதுவும் ஊழியர்களை பணி நீக்க நடவடிக்கையில் கையில் எடுக்காமல் இருந்தன. இந்த சூழலில் ஐடி துறைக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் முன்னணி ஐடி நிறுவனமான டாடா குழுமத்திற்கு சொந்தமான டிசிஎஸ் நிறுவனம் திடீரென தங்களுடைய ஊழியர்களில் 2% பேரை வேலையில் இருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறது. டிசிஎஸ் நிறுவனத்தில் 6,13,000க்கும் அதிகமானவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களில் 2% பேர், அதாவது 12,200 பேர் வேலையில் இருந்து நீக்கப்பட இருக்கின்றனர். வரும் மார்ச் மாதத்திற்குள் அவர்கள் படிப்படியாக வேலையில் இருந்து நீக்கப்பட இருக்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏஐ காலத்தில் ஒரு வேலை உறுதி இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய முன்னணி நிறுவனத்தில் வேலை பணி பாதுகாப்பு என்பது கிடையாது. யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்திருக்கிறது டிசிஎஸ் நிறுவனத்தின் அறிவிப்பு. ஐடி துறையை சார்ந்தவர்கள் டிசிஎஸ் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கையால் கடும் அதிர்வுக்கு ஆளாகின்றனர். கொல்கத்தாவை சேர்ந்த அபிஷேக் சார் என்ற டெக்கி தன்னுடைய லிங்க்டின் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஒரு காலத்தில் டிசிஎஸ் நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்டால் அரசு வேலை கிடைத்தது போல நான் உணர்ந்தோம் என்று தெரிவித்துள்ளார். டிசிஎஸ் நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்டால் பணி பாதுகாப்பு இருக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நீண்ட காலத்திற்கு வேலை நீடித்து நிலைக்கும் என நம்பி இருந்தோம். அரசு வேலைக்கு நிகராக டிசிஎஸ் நிறுவன வேலையை பார்த்தோம். ஆனால் தற்பொழுது காலம் மாறிவிட்டது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை ஐடி துறையில் மாற்றி அமைக்க தொடங்கிவிட்டன என கூறியுள்ளார். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே கண்ணன் பால் என்ற ஒரு நீதி ஆலோசகர் லிங்க்டின் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், டாடா குழுமமே தன்னுடைய ஊழியர்களின் 12,000 பேரை வேலையில் இருந்து நீக்குகிறது என்றால் மக்கள் அனைவருக்கும் தயாராக இருங்கள் என்று கூறுகிறார்கள். முன்பெல்லாம் 60 வயதானால்தான் வேலையில் இருந்து தூக்குகிறார்கள். தற்பொழுது 45 வயதிலேயே அது தொடங்கிவிட்டது என குறிப்பிட்டிருக்கிறார். சம்பளத்திற்காக வேலைக்கு செல்லக்கூடிய அனைவருமே தங்களுக்கு என ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் ஆகியவற்றை தனிப்பட்ட முறையில் வைத்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளார். 12 மாதத்திற்கு எமர்ஜென்சி தொகையை உருவாக்கி வைத்திருப்பதும் சிறந்தது என அறிவிப்பு எடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.